பக்கம் 4 எடுத்துங்க. ஒரு மனிதன் மாந்திரீகத்திலோ இல்லை தெய்வத்தை அடையணும்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கர்மா விலகணும். அந்த கர்மா நம்மளை விட்டு விலகினால்தான் நம்ம மாந்திரீகத்தில் ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தடை பண்ணி அதில் கால் வைத்து முழுமை 100% சக்ஸஸ் ஆகக்கூடாது, இல்லாமல் போய்விடும். அதனால் தான் நான் சொல்கிறேன், முதல்ல நம்ம கர்மவினை போக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படியே இப்போ போடு, சரியா போகுது. அப்போ அந்த கர்மவினை நம்ம போக்கணும்னா முதல்ல கர்மவினை போக்கணும்னா பரிகாரம் மூலமாக நிச்சயமாக போக்க முடியாது. ஒரு மனிதனால் தன் கர்மாவை போக்கணும்னா நம்மளால் மட்டும்தான் முடியும். நீங்கள் உணர்ந்தால்தான் கர்மவினை போக்க முடியும். இப்போ நானே உன் உடம்புல இருக்கிற கர்மாவை போக்கிறேன்னு நினச்சிக்க, நான் இப்போ போய்க்கிடுவேன். ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் அந்த கர்மவினை போக்கணுன்ற அந்த அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கினால்தான் அது போகும், இல்லைன்னா போகாது. எவ்வளோ பெரிய ஞானம் இருந்தாலையும் மகான் இருந்தாலையும் கொடுத்தாலையும் உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கினால்தான் உங்களுடைய கர்மவினை உங்களை விட்டு போகும். அப்போ உங்கள் கர்மா போக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சில அடிப்படை நம்ம வாழ்வதற்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்க வேண்டும். அப்படி மாற்றினால் நிச்சயமாக நம்ம உடம்பில் இருக்கிற கர்மம் நம்மளை விட்டு போய்விடும். அப்போ நம்ம கர்மவினை போக்கணும். அப்போ அந்த கர்மவினை போக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம அடிப்படை விஷயங்கள்லேருந்து நம்ம வாழ்வாதாரத்திலேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, நம்ம என்னென்ன தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோமோ அத்தனை தவறுகளையும் நம்ம சிறு சிறிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்ம கர்மாக்கள் ஒன்று குறைஞ்சிவிடும். நீ என்னன்னா பண்ணுங்க, இந்த உலகத்தில் நீங்கள் அதான் சொல்லுவாங்களே, சிவலோகத்தில் போகணும், பெருமாள் லோகத்தில் போகணும், நான் இயேசு லோகத்தில் போகணும், நான் முகமது நபித்துள்ள போகணும். நம்ம நினைச்சால் மட்டும் போகாது. நைட்டெல்லாம் விரதம் இருந்து கண் முழிச்சு சாப்பிடாம 3 வேளை இல்லாமல் விரதமே இருந்தாக்குள்ள நிச்சயமாக உங்கள் போகாது, கர்மமும் போகாது. அந்த பிரம்மலோக சிவலோக எந்த லோகத்துக்கும் போக முடியாது. ஆனால் தன்னை பற்றி உணர்ந்தால் நிச்சயமாக உங்கள் உடம்பில் இருக்கிற அத்தனை கர்மாக்களும் விளக்கலாம். ஒன்று கர்மவினை போக்கன்னா ஒரு குருவால் மட்டும்தான் முடியும். ஆனால் குருவால் மட்டும்தான் முடியுன்ற ஒரு கான்செப்டும் இருக்கக்கூடாது. அதில் நீங்களும் 100% அந்த நம்பிக்கை வைத்து அந்த உடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றினால் நிச்சயமாக உங்கள் உடம்பில் இருக்க கர்மவினை போயிடும். கர்மவினை போயிட்டால் நிச்சயமாக உங்கள் தெய்வங்கள் தேவதைகள் எல்லாம் நீங்கள் எந்த சித்தன் மகா ஞானிகள் எதனாலும் உங்களை தேடி கொண்டு வந்துவிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல மாந்திரீகம் கற்றுக்கொள்வதற்கு முன்னை தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தனக்குள் இருக்கிற அந்த கெட்ட குணாதிசைகள் வெளியே தள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கிற கர்மாக்களை வெளியே கொண்டு போக வேண்டும். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு உங்கள் உடம்புல இருக்கிற இப்போ என்னுடைய பார்வையாலே உங்கள் உடம்புல இருக்கிற கர்மாக்கள் கெட்ட எண்ணங்கள் அத்தனையும் நீக்கி கொண்டுட்டு மாலை உங்களுக்கு தீட்சம் கொடுக்கும் போது அப்படியே ரிலாக்ஸ் ஃப்ரீயாக இருப்போம். அப்போ எடுத்து கணபதியே என்ன உடலை இறங்கிடணும். அதுதான் மாந்திரிக பயிற்சி. சும்மா தேவையில்லாமல் இன்னைக்கெல்லாம் புக்கை பற்றி மந்திரத்தை பற்றி மூலிகை பற்றி இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையில் உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கணும். உன்னுடைய உள்ளத்தை நல்லா எப்படி சொல்கிற அப்போ மென்மை நிறமாக எப்படி பிறந்த குழந்தை எப்படி இருக்கு, கள்ளம் கப்படை இல்லாம அன்று அந்த குழந்தையின் மனம் எப்படி இருந்ததோ அதே போல் குழந்தையாக மாறி நம்ம உள்ளத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்ம உடம்புக்கு அத்தனை கர்மாக்களும் நம்மளை விட்டு போய்விடும். அதனால்தான் உலகத்தில் கர்மான்றது ஒன்று இருக்கா இல்லையான்னு நான் சொல்லுவேன். ஒரு டைம் என்ன சொல்லுவேன், கர்மாவது குறமாவது. உணர்ந்தால் கர்மாவது குறமாவது போய் தொலைட்டுன்னுவேன். உணராவிட்டால் ஒன்றுமே கிடையாது. அப்போ இனிமேல் உங்களுக்கு கர்மனை இருக்கின்ற ஒரு கான்செப்ட் வரக்கூடாது. ஏனென்றால் நம்ம உள்ளத்தை தூய்மை அடையும் போது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கெட்ட எண்ணங்கள் போக போக நல்ல எண்ணங்கள் வரும்போது அப்போ நம்ம கர்மவினை நீங்கி உண்மையான ஒரு தெய்வாற்றலுக்குள் வந்து விட்டோம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா நன்மைக்கு மட்டும் வாருங்கள், ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்மைன்றது என்ன தெரியுமா, நம்ம எந்தெந்த விஷயத்தை பார்த்து நல்லது கெட்டதுன்னு இந்த உலகத்துல கத்தி எப்படி நல்லதுக்கும் பயன்பெறும் கெட்டதுக்கும் பயன்பெறும், அதே போல் கத்தி போல நம்ம உள்ளத்தை
அந்த எண்ணத்தையும் நல்லத்துக்கு பயன்படுத்தி போனால், ஏன்னா கெட்டதும் நம்ம செய்யக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே தான் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் இல்லை, வேற யாரும் உன்னை தூண்டி விட போறதில்ல, எல்லாமே உனக்குள்ள இருக்கு, கெட்டதும் உனக்குள்ள இருக்கு, நல்லதும் உனக்குள்ள இருக்கு. அப்போ நீ எடுத்து சொல்ல வேண்டியது விஷயம் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நல்ல விஷயங்கள் எதுன்னா நன்மை என்ற ஒரு ஸ்தானத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக நம்ம உடம்பில் இருக்கிற பாதி கர்மாக்கள் உன்னை விட்டு விளங்கிவிடும். அடுத்து நாம் தாய் தந்தை பக்தியோடு வணங்க வேண்டும். நான் அடிக்கடிக்கு சொல்வேன், இந்த உலகத்தில் மிக சிறந்த கோயில் தெய்வம் எல்லாமே தாய் தந்தை. ஏனென்றால் உலகத்தின் முதல் கருவறையை தாயின் கருவறை. அப்பேற்பட்ட தாய கருவறையில் நமக்காக 10 மாதம் 9 10 11 மாதம் முறையும் சுமந்து நமக்காகவே அர்ப்பணித்து இந்த குழந்தை நன்றாக வளரணும்ட்டு தனக்குள் அந்த ஆசை, அந்த பொருள் சாப்பிடலாமா இந்த பொருள் சாப்பிடலான்ற ஒரு ஆசையெல்லாம் திறந்து விட்டு குழந்தை நன்றாக வளரணுன்றதுக்காக பார்த்து பார்த்து சாப்பிட்டு, ஒரு சூட சாப்பிட்டா உள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆயிரமா, இந்த மாதிரிலாம் நினைத்து அந்த தாயின் கருவறையில் நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்தி கொண்டு வாங்கோ. அப்போ அந்த குழந்தை எவ்வளோ பாதுகாப்பாக வளர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது எந்த கோயிலாவது பாதுகாப்பு இருக்குதா? இன்னைக்கு சிவன் கோயில் இருக்கு, அங்கே போய் பாருங்க, முழுமையாக எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கா? திருவண்ணாமலை இருக்கட்டும், மலையனூர் இருக்கட்டும், எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கு. எந்த கோயிலும் பாதுகாப்பு கிடையாது. ஆனால் அந்த தாயின் கருவறையில் இருக்கு பாருங்க கோயில், அந்த குழந்தையை எவ்வளவு அழகா பாதுகாப்புது. அப்போ உலகத்தில் சிறந்த கோயில் எதுன்னா நம்ம எந்த கோயிலை கருத வேண்டும்? தாயின் கருவறை. அப்படிப்பட்ட அந்த தாயின் கருவறையை நாம் மதிக்க வேண்டும், அதை வணங்க வேண்டும். அது தாயாக நாம் ஏற்றுக்கொண்டு கடவுளாக அதை அர்ப்பணித்து தாயின் கோயிலே உலகத்தில் முதல் கோயிலாக அதை அருமையாகவும் அதை பணிவாகவும் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் தாயும் தந்தையும் முதல் படைக்கப்பட்ட கோயில். இந்த உலகத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள் தாய் தந்தை தான், வேற எந்த கடவுளும் கிடையாது. இதனால் இயேசுநாதர் நம்மளை பெற்றாரா, இல்ல நமக்கு ராமர் பெற்றாரா, இல்ல விஷ்ணு பெற்றாரா, இல்ல மற்ற முகமது நபி யாராவது ஈன்றெடுத்தாங்களா? யாருமே கிடையாது. நம்மளை உருவாக்கின கடவுள், நம்மளை பெற்ற ஈன்றெடுத்த தாய் தந்தை, அவர்கள் மட்டும்தான் நமக்கு கடவுள். அதனால்தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த கடவுள் எதென்றா தாய் தந்தை தான். அப்படிப்பட்ட தாய் தந்தை அடிக்கடிக்காக ஆசீர்வாதம் செய்து கொள்ள வேண்டும். அடிக்கடிக்க போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அப்படி வாங்கினால் அந்த தாயினுடைய உள்ளம், அந்த கருவறை மலர்ந்து ஆசீர்வாதம் செய்தால் நிச்சயமாக நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும். நினைத்ததை நம்ம அடைந்துருவோங்க. உடனடியாக தெய்வங்கள் தேவதைகள் எதை வந்தாலும் தெரியும், உடனடியாக சித்தியாயிடும். ஏன் என்றால் தாயின் கருவறை மகிழ்ந்தால் நிச்சயமாக மற்ற தெய்வங்கள் தேவதைகள் ஈஸியாக வந்துவிடும். கண்ணுக்கு தெரிந்த தாய் தந்தையை நம்ம வணங்காவிட்டால் அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் இங்கே இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம போய் உக்காந்து படையில போட்டு பூவை போட்டு அன்னதானம் பண்ணாலும் நிச்சயமாக உங்களுக்கு 100% வேலை செய்யாது. முதலில் தாய் தந்தை நேசிங்கள். தாய் தந்தை உடம்பு சரியில்லாமல் போனால் நிச்சயமாக அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த பூஜை செலவுன்ற அந்த மெடிக்கல் மாத்திரைகளோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா கூட குணத்தால் கொஞ்சம் அன்பாக பேசி அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க மனம் குளர வைத்தால் நிச்சயமாக இந்த மாந்திரிகத்திலும் ஜெயிக்கலாம், இந்த உலகத்திலும் ஜெயிக்கலாம், எங்க வேணாலும் ஜெயிச்சு கொடுக்கலாம். ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் நான் அடைந்தது சொல்கிறேன். நான் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தேன், அந்த மாந்திரிகம் மந்திரம் தியானங்கள் பண்ணும்போது அப்பொழுது முதலில் எனக்கு சொன்ன அறிவுரை என் மனதுக்குள் தோன்றியது, முதலில் உன் தாய் தந்தை நேசி. அதற்கு பின்னாடி நாங்கள் உடனடியாக வந்துவிடும் அந்த உணர்வை நான் கண்டேன். அதனால் தான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து சொல்கிறேன். அப்படியே அதனால விதிவிலக்கில் நம்மளே கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்கிறோம். நம்மளை படித்த தாய் தந்தை மனம் குளிர்ந்தால் நிச்சயமாக தெய்வங்களும் தேவதைகளும் மனம் குளிர்ந்து விடும். அப்போ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா
தாய் தந்தை நேசிக்க வேண்டும், அடிக்கடிக்க நம்ம போயிட்டு அவங்க பாத பூஜை செய்ய வேண்டும், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அப்போ நம்மளுடைய முக்காவாசி கர்மா போய்விட்டது. வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கர்மா தான், 75% தாய் தன்னை மனம் பூத்தால். இன்னொன்று பார்த்தோன்னா, தாய்கள் சில குணங்கள் சரியில்லாமல் கூட போகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் சொல்லி சொல்லி சொல்லியே திசைகள் திருப்பிட்டுறாங்க, நல்லவங்களையும் கெட்டவங்களாக மாற்றி விடுகிறார்கள். ஆனால் தாய் தந்தை 1000 தவறுகள் செய்தாலும் தாய் தான், தந்தை தான். அதுக்காக நாம் தண்டிக்கிறதுக்கு, குற்றவாளிக்கு நாம் ஒரு தண்டிக்க கூடாது. ஏன் என்றால் நம்ம குழந்தை இருக்கும்போது எவ்வளோ தவறுகள் பண்ணியிருப்போம். அந்த தாய் நம்ம ஒரு பால் குடிக்கும் போது தெரியாம அந்த பல்லில் கடித்து விடுவோம், இல்லை உதைத்து விடுவோம், இல்லை தெரியாம கண்ணை குட்டி விடுவோம். அப்போ கூட அந்த தாய் என்ன தெரியுமா, ஒரு 5 நிமிஷம் மறந்துட்டு மெய் மறந்து சந்தோஷமாக அந்த பிள்ளையை அரவணைப்பவள் தான் தாய். அப்படிப்பட்ட தாயை நம்ம 1000 தப்பு செய்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு தண்டிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால்தான் முதலில் இந்த உலகத்தில் தாய் தந்தையை முதல் கடவுள், தாய் தந்தையை முதல் கருவறை, தாயின் கருவறையை முதல் கோயில் என்று 75% கர்மாவை விலக்கியுள்ள விடலாம். அப்போ நமக்கு உடனடியாக எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் நிச்சயமாக நம்மிடம் சேர்ந்துவிடும். அடுத்து குரு பக்தி இருக்க வேண்டும். கற்றுக் கொடுத்த குருவை மறக்கக்கூடாது. எப்பவுமே மாதா பிதா குரு தெய்வம் கிடைச்சதான் தெய்வம். இப்போ இந்த ரத்த கணபதின்ற ஒரு அவதாரம் நல்லா பார்த்துங்க. உச்சிஷ்ட கணபதி கூட இப்போ சமீபத்தில் தான் ரீச் ஆச்சு, இந்த யூடியூப்பில் அதில் தான் வச்சேன். 23 வருஷத்துக்கு முன்னே யாராவது ரத்த கணபதி உச்சிஷ்ட கணபதி தெரிஞ்சா வெளி உலகத்தில்? தெரியவே தெரியாது. அப்போ அந்த அவதாரத்தை வெளியே கொண்டது யாரு? ஒரு குரு தானே. அப்போ குருவுக்கு முக்கியம் கொடுப்பாங்களா தெய்வங்கள்? இல்லை சாமிக்கே மரியாதை, சாமிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? நிறைய பாருங்க. ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த தெய்வம் இருக்கின்ற என்று நம்ம உணர காட்டக்கூடிய குருக்கு மட்டும்தான். அதனால்தான் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை உண்டாகும். குரு பார்வைப்பட்டாலே கர்ம வினைக்குள் போய்விடும். குரு கையை பிடித்தால் நிச்சயமாக குரு பின்னாடி நீ விநாயகர் லோகத்துக்கு போகலாம், சிவலோகத்துக்கு போகலாம், பிரம்ம லோகத்துக்கு கூட போகலாம். ஏனென்றால் குரு போனால் நிச்சயமாக அத்தனையும் வழி விட்டுவிடும். கர்மாவிலிருந்து தெய்வங்கள் தேவதைகளிலிருந்து எல்லாமே வழி வைத்துவிடும். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு ஒரு தெய்வத்தை பற்றி பேசுவதோ, தெய்வத்தை பற்றி சொல்வதோ, இந்த கடவுள் இப்படி இருக்கின்றது சொல்வதற்கூட யார்? குருவால் மட்டும்தான் முடியும். குருக்கு தான் அந்த பவர் உண்டு.